ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுனா ஒயிட் ரைஸோட சிக்கன் கிரேவியும் அதோட சிக்கன் 65 தான். இப்போ இந்த சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, புலாவு, தேங்காய் சாதம் எல்லாத்தோட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் அன்றைக்கி விறகடுப்பில் தான் செஞ்சேன், அதுவும் மண் சட்டியில். ஒரு மண் சட்டியை விறகடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம்லாம் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிட்டேன். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் சிக்கன் நல்லா வதங்கினதும் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் சிக்கன் வேகிறதுக்காக தான். இதுக்குன்னு ஒரு மசாலா தனியாக அரைக்க போகிறேன். அதிலேயே கரம் மசாலா எல்லாம் சேர்ப்பேன், அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக இஞ்சி, பூண்டு, மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு, பிரியாணி ஸ்பைசஸ், வரமிளகாய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இதோட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காயை வடச்சட்டியில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட எடுத்து வச்சுருக்கிற மற்ற பொருளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வறுத்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினதும் இதோட ஒரு 2 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மல்லி இலையும் நல்லா வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுறதேன். இப்போ வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளியையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, இது சிக்கன்லேருந்து வந்த தண்ணி தான். இதோட அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுறேன். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்ததும் இதோட மல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.